வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம். இன்னைக்கு இதை பற்றி என்ன பேச போகிறோம், இதில் அப்படி என்ன தான் தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அப்படி பழுத்து இருக்கும். ஆனால் இது உண்மையான பழம் கிடையாது, ஸ்ப்ரே பண்ணாமல் தானாக பழுத்தது. இதில் பசுமையாக இருக்கா பச்சையாக பழம் மட்டும்தான் பழுக்கும். ஆனால் இது எல்லாமே பழுத்துரும். அந்த ஸ்ப்ரே பட்டதுனால எல்லாமே மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு பாருங்க. சரி, இது எல்லாமே இப்போ ஸ்ப்ரே பண்ணி தானே பழுக்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வீட்டில் இடம் இருந்ததுன்னா இந்த பாத்திரம்லாம் விளக்குவீங்கள கிராமங்களில், அதுக்கு பக்கத்தில் ஒரு வாழைக்கண்டை நடுங்க. ஒரு 2-3 வாழைக்கண்டை நட்டிங்கன்னா வாழைப்பழம் கிடைக்கும். நீங்கள் போய் கடை தெருவுகள்லேயே நம்ம வாங்குறதுனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வருது. அதே மாதிரி கடைக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள், ஸ்ப்ரே பண்ணாத வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாங்கன்னு. அது அப்படியே தொடர்ச்சியாகி அந்த செயின் அப்படியே பின்னாடியே போகும். வாங்குறவங்கள்ட்ட கடைசியில் அங்கே போய் நிற்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்காதீங்க, மக்கள் வாங்க மாட்டேன்றாங்கன்னு நீங்கள் கடையில் கேள்வி கேட்குறப்ப அந்த கேள்வி எவன் ஸ்ப்ரே பண்ணுறானோ அங்கே போய் நிற்கும். இந்த மாதிரி வாழைப்பழத்தை கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிங்க, நடக்கும் கண்டிப்பாக. இந்த ஸ்ப்ரே பண்ண வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒவ்வாமை ஏற்படும், ஸ்கின் அலர்ஜி வரும். அந்த ஸ்ப்ரே பண்ண எல்லா பழங்களையும் சாப்பிட்றதுனால பெரியவங்களுக்கு வேணால் ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம் இப்போ. ஆனால் காலங்கள் போக போக இந்த ஸ்ப்ரே பண்ண கெமிக்கலை சாப்பிட்றப்ப எல்லாருக்கும் கேன்சர் கூட வரலாம். இதுக்காக தான் நம்மாழ்வார் தற்சார்புக்கு திரும்புங்கன்றாரு. யாருமே திரும்புறதே இல்லை. நாம் திரும்புவோம். நன்றி.